நான் அறிவுக்கரசி. எங்க அப்பா போஸ்டர் பெரியசாமி. உங்க வீட்டுக்காரோட சிறைச்சாலை நண்பர். அவருக்கு 2 பொண்ணு. நான் மூத்தவ அறிவுக்கரசி. என் தங்கச்சி இளையவ அன்புக்கரசி. ஆனா இப்ப என் தங்கச்சிக்கும் உங்க மவன் தர்சனுக்கும் கல்யாணம் பண்றதா ஜெயில வச்சு உங்க புருஷனும் எங்க அப்பாவும் முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் பேச வந்தேன். உங்க மவன் இனி எங்க வீட்டு புள்ள. இந்த வீட்டுல 10ஓட 11 அவன். நிறுத்துமா நீ. அவங்கதான் வயசானவங்க புரியாம நிக்கிறாங்கன்னா உனக்கு புரியலையா? அவன் ஒரு சின்ன பையன். அவனுக்கு போய் கல்யாண பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இந்தாருங்க. அவங்க அம்மாவுக்கு அவங்க மவன் சின்ன பையன் தான். உங்க மவனை பத்தி வெளியில விசாரிச்சு பாருங்க. தாடி மிசெல்லாம் மண்டி கிடக்கு. அவனை போய் சின்ன பையன்றிய. உங்க மவனுக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். தர்மா, பேர் மட்டும் அறிவுக்கரசின்னு வச்சிருக்கல, உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? காலேஜ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைங்கிற. நந்தினி, நீ கொஞ்சம் பேசாம இருடி. எப்படித்த பேசாம இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன காலையில கண்ணை விஞ்சு போச்சு, இப்ப மத்திய மூளை கெட்டு போச்சா? எவ்வளவு ஒருத்தி நடு வீட்டுல வந்து சம்பந்தம் பேசிக்கிருக்கா. நீங்க வாய முடிக்கி கேட்டுக்கிருக்கியே, நாங்களும் வாய முடிக்கி இருக்கணுமா? இந்த அடி ரேணுகா, குணசேகரன் தான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிருக்கான். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்க மை என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிருக்காரு? இந்த வீட்டுல இருக்கிற பூரா தலையை பிச்சு ஓடணுமா? இல்ல எங்களால முடியலன்னு செயலுக்கு போய் அவர் காலில் விழுந்து அவரை வெளியே கொண்டு வரணுமா? இங்க இருங்க. முதல்ல சொத்து விஷயத்துல அசிங்கமான ஒரு நாடகத்தை போட்டாரு. அது ஒண்ணு எடுபடலை, எவனும் கண்டுக்கறல. அவன் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டான். இப்போ